என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, லைக்கா புரொடக்ஷன் தயாரிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் திரைக்கதையில் ஏஆர் ரகுமானின் பின்னணி இசை மற்றும் பாடல்களில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் லால் சலாம் படம் பற்றிய விமர்சனம் தான் இன்னைக்கு நாம முன்னெடுத்து வைக்க வேண்டிய விஷயம். இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த லால் சலாம் படம் சர்ச்சைக்குள்ளானது. ரஜினி சங்கி இல்லை. அப்புறம் வந்து தன்யா பாலகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர், பாலகிருஷ்ணன் அவங்க அப்பன் பேர் யாராக தான் தன்யா, சென்னை வாசிகளையும் தமிழர்களையும் பிச்சை எடுப்பவர்கள் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். அதெல்லாம் ட்விட்டர்லேருந்து எல்லா இடத்துலையும் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அதை பற்றி நம்ம ப்ளூ சட்டை மாறன் அவர்களும் சொன்னாங்க. அதனால தான் ப்ளூ சட்டை மாறனுக்காக நானும் ப்ளூ சட்டையை நீ போட்டு வந்திருக்கிறேன், விமர்சனங்கிறதுனாலேயே. வாங்க விமர்சனத்தை பார்ப்போம். படம் ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷம் கதை என்ன ஏது அது என்னன்னே நம்மளுக்கு சுத்தமாகவே புரியல. படப்படன்னு கலவரம், இஸ்லாமியர்கள் இந்துக்கள் எல்லாமே இருக்கிறாங்க, எல்லாம் ஒன்றாக இருக்கிற மாதிரியும் காட்டப்படுது, பின்பு கலவரமாக இருக்கிற மாதிரியும் காட்டப்படுது. திரைக்கதையில் மொத்தமாகவே சொதப்பிருச்சு இந்த படம் டோட்டலாகவே. ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் லிங்கே இல்லை. எந்த சீனோட எந்த சீனும் மெர்ஜ் ஆகலை. கதையை மெர்ஜ் ஆகலன்னு தெரிஞ்ச வேட்டி இந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் திடீர்னு பேக்ரவுண்ட் வாய்ஸில் கதை சொல்ல வர்றாங்க. சரி, ஒரு வாட்டி வந்தால் ஃப்ளாஷ்பேக் கரெக்டாக இருக்கும். எத்தனை வாட்டி ஃப்ளாஷ்பேக் வைப்பாங்க? கிட்டத்தட்ட 7-8 வாட்டி, குறிப்பாக சொல்ல போனால் 7 வாட்டி வராங்க. 7 வாட்டி பேக்ரவுண்ட் வாய்ஸில் வந்து இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு அவங்களுக்கு வைப்பாங்க, இவங்க அப்படி. அதுக்கு கம்மனு பின்னாடியெல்லாம் கார்ட்டூன் படமாக வச்சுட்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கடைசி வரைக்குமே இவங்களே கதையை போகிற சொல்லியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு வெளியே வந்து பாப்கார்ன் சாப்பிட்டது மட்டும்தான் மீதி. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லேகு, கொடுமையோ கொடுமை. விஷ்ணு விஷால் இதில் நடிப்பில் அசத்தி இருக்கிறார். ஆனால் லால் சலாம் படத்தில் கௌரவ தோற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் யார் பண்ணுறாருன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணுறார். யார் லால் சலாம் படம் பார்த்துட்டு இந்த ரிவ்யூக்கு வந்திருக்கிறீங்களோ அவங்களாம் கட்டாயம் நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். உண்மையிலேயே லால் சலாமில் கௌரவ தோற்றம் தானா அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய டவுட் இருக்குது. ஏன்னா கௌரவ தோற்றம்னு போடும்போது ஒரு சீனுக்கோ 2 சீனுக்கோ வருவாங்க. இதுதான் கௌரவ தோற்றம் நம்ம எல்லாரும் பார்த்தது. மொத்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒருத்தர் நடிக்கிறாருன்னா அப்போ அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். அதை சொல்ல ரஜினிகாந்துக்கு வந்து ஏதோ ஒரு ஈகோ இடிக்குது. ஆன்மீகவாதிக்கு எப்படி ஈகோ இடிக்கும்? சரி, அந்த அரசியலுக்கு நம்ம போக வேண்டாம். அவருடைய கௌரவம் தடுக்குது. கொடுமை. ஏஆர் ரஹ்மானோட இசை சரி, ஏதாவது ஒரு பாட்டாசம் முணுமுணுக்கிற மாதிரி இருக்கும், கடைசி வரைக்கும் அந்த பாட்டு நீங்காது நம்மளுடைய மனசுல இடம் பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஆசையா யார் ஏஆர் ரஹ்மான் போய் ரசிகர்லாம் போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் போகாதீங்க. ஏன்னா ஒரு பாட்டும் புரியல, ஒரு பாட்டோட இசையும் நல்லா இல்லை. வரிகள் நல்லதா தான் இசையை உணர முடியும். வரிகளுக்கு அங்க உயிரோட்டமே இல்லாத வரிகள். அப்போ பாடல்களும் சுத்த சொதப்பல். மொத்தத்துல படம் அப்படிங்க போறதுக்கு முன்னாடி விஷயம் இதுக்கு மேல் தான் இருக்குது. இந்து முஸ்லீம் கலவரம்னு சொன்னேன். இந்த இந்து முஸ்லீம் கலவரம் எதுக்காக நடக்குது, என்னத்துக்கு நடக்குது, ஏன் சண்டை பண்ணிக்கிறாங்கன்னா, சின்ன பிள்ளைங்க கிரிக்கெட் விளையாடும் போது சண்டை பண்ணுவாங்கல்ல, அந்த விஷயத்தை கொண்டு வந்து பெரிய பிள்ளைங்க விக்ராந்தும் விஷ்ணு விஷாலும் சண்டை பண்ற மாதிரியான ஒரு விஷயம் அப்படி கொண்டு போய் முடிச்சிருக்கிறாங்க கதையை. அது பயங்கரமா வைரலாகி அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை, கையை வெட்டுறேன் கால் வெட்டுறேன்னு நிறைய விஷயங்கள் ஓடுது. கௌரவ தோற்றத்துக்கு பேர் போன KS ரவிக்குமார் தான் இங்க கௌரவ தோற்றமா இருக்கிறாரு. மொத்தமே 2 சீன். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் KS ரவிக்குமார் தான் காட்டுறாங்க. இடையில ஒரு இடத்துல வராரு. மொத்தத்தில் இந்த படத்துல கௌரவ தோற்றம்னா KS ரவிக்குமார் தான் கௌரவ தோற்றம்னு சொல்லி இருக்கணும். ஏன் ரஜினியை சொன்னாங்க? இன்னொன்று, இந்த தன்யா பாலமுருகனா பாலகிருஷ்ணனா இந்த முரளிகிருஷ்ணனா யார் அப்பன்னு தெரியல நம்மளுக்கு. அந்த பொண்ணு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பேசிச்சுன்னு சொன்னோம் இல்லையா. இந்த தன்யாவுக்கு படம் ஃபுல்லாக இருக்கும் சீனு, அவங்க தான் ஹீரோயினாக இருக்கும்னு நாம் நினச்சி போய் பார்த்தோம்.
அட கடவுளே, கடைசி வரைக்கும் தன்யாவை காணுமே, இவனோட நடிப்பு பர்ஃபார்மன்ஸை பார்க்கணுமே அப்படின்னு பார்த்தா மொத்தம் 4 வரி டைலாகு, 2 சீன், அவ்வளோதான். அதுவும் வயிற்று புள்ளத்தாச்சியா கடைசி கிளைமேக்ஸில் ரவுடிக்கு பொண்டாட்டியே வந்திருக்கிறா. இதுக்கு இவ்வளோ பில்டப். லாஸ்ட் ஃபைனல் என்னாச்சு? எப்போதும் ஒருத்தனை மட்டுமே தியாகியாக இரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய குற்றம். ஒருத்தனை நீங்கள் தியாகியாகவே சொல்கிறீங்கன்னா கடைசி வரைக்கும் அவனே தியாகியாக இருக்கணுமா? படத்தோட கடைசி கிளைமேக்ஸை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா படம் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லலாம், படத்தோட கதையை சொல்லக்கூடாது இல்லையா? அதனால் கிளைமேக்ஸ் சொல்லியே ஆகணும். இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒடுகூடி வாழ்கின்ற ஒரு சின்ன கிராமம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமமாக சொல்கிறாங்க. அந்த கிராமத்தில் ஒரு மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு தேர் கொடுக்கும் ஒரு குடும்பத்திற்கும் அந்த மாரியம்மன் கோயில் நிர்வாகிகளுக்கும் ஒரு பிரச்சனை. அவங்க தேரை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்காக இஸ்லாமியர்களுடைய சந்தன கூட்டு தேரை, அவங்க சந்தன கூடுன்னு ஒரு விமர்சனமாக பண்ணுவாங்க, அந்த தேரை மாரியம்மன் கோயிலுக்காக கொடுக்கிறார். ஒருத்தனை தியாகின்னா அவனையே தான் தியாகியா இருக்கணுமா? ஏன் சந்தன கூட்டுக்காக மாரியம்மன் கோயில் தேரை கொடுத்ததாக படம் எடுத்திருக்கலாமே. எங்க போய் நிற்குது தெரியுமா? இது லால் சலாம் சங்கிகளின் உச்சகட்டமான படம் அப்படின்னு நாம விமர்சிக்கிறோம். பாபர் மசூதி இடித்த போதும் அவன் அமைதியாக இருந்தான். சட்டத்தால் எதிர்கொள்வோம்னா, அதனோட தீர்ப்பு வரும்போதும் மசூதி இடித்தது மிகப்பெரிய குற்றம், ஆனா குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை இல்லை. அப்போ அந்த நிலத்தையாவது பாபர் மசூதிக்கே கொடுத்திருக்க வேண்டும், அதையும் கொடுக்கல. மீண்டும் கலவரம் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்துக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் தீர்ப்போட நகல். அப்போ இவன் சாக்ரிஃபைஸ் ஆகணும், இவன் தான் தியாகி ஆகணும், இவன் இப்போ மசூதியை கட்டணும், அவன் பணத்தை சேர்த்தி அவன் என்னைக்கு கட்டி அவன் என்னைக்கு பள்ளிவாசலை திறந்து என்னைக்கு அவன் வழிபடுறது? அவனுக்கு ஒரு 5 ஏக்கரை ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க, சரியா? இந்த படம் சங்கிகளின் கூடாரம். இந்த படத்துக்கு ஓவராலா மியூசிக் எப்படி இருந்துச்சு? பேக்ரவுண்ட்னா அந்த பேக்ரவுண்டு மியூசிக்கு தான் படத்தோட ஹைலைட்டை. அந்த மியூசிக் மட்டும் சரியா இல்லாமல் இருந்திருந்தா நான் இடைவேளையில் வாங்கின பாப்கார்னோடையே வெளியே வந்திருப்பேன். இந்த படத்தை நான் உட்காந்து பார்க்கவே மாட்டேன். ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு பாராட்டு, இப்படி ஒரு கேவலமான கதையை மிகைப்படுத்தி காட்டியதற்காக. ஏன்னா நல்ல இசை. லால் சலாம் படம் தயவு செஞ்சு சொல்கிறேன், இது போய் ஒரு முறை கூட பார்க்க வேண்டிய படம் இல்லை. அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. நம்மளுடைய ரேட்டிங்ஸையும் சொல்லிடுறேன், 10க்கு 2. அடுத்த பதிவோட கண்டிப்பாக சந்திக்கலாம். இனிமேல் நிறைய சினிமா விமர்சனங்களும் நம்மளுடைய சேனலில் வரும். காத்திருங்கள் நேயர்களே, அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.